ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தனசேகர் ஃப்ரம் விஸ்தா அகாடமி ஈரோட். போன வீடியோவில் நாம் வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் கடலூர் அஞ்சலையம்மாள் அவர்களை பற்றி பார்ப்போம். கடலூர் அஞ்சலையம்மாள் அவர்கள் வாழ்ந்த காலம் 1890 ஜூன் 1 முதல் 1961 பிப்ரவரி 20 வரை. கடலூர் அஞ்சலையம்மாள் அவர்கள் கடலூர் மாவட்டம் முதுநகர் அப்படிங்கிற ஊர்ல 1890ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி பிறந்திருப்பாங்க. 1908ஆம் ஆண்டு தன்னோட 18வது வயதுல முருகப்பா அப்படிங்கிற ஒரு நெசவு தொழில் செய்பவரை திருமணம் செஞ்சு அதன் மூலமாக ஜெயவீரன் மற்றும் அம்மா கண்ணு என்ற 2 குழந்தைகளை பெற்றெடுத்து இருப்பாங்க. கடலூர் அஞ்சலையம்மாள் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர். விடுதலை போராட்டத்தின் போது தன்னுடைய குடும்ப சொத்து மற்றும் வீடு போன்ற பல்வேறு சொத்துக்களை விற்று அதற்கு விடுதலை போராட்டத்திற்காக செலவு செஞ்சிருப்பாங்க. 1920ஆம் ஆண்டு நமது தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்களால ஒத்துழையாமை இயக்க போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில 1921 கடலூர் அஞ்சலையம்மாள் அவர்கள் காந்தியடிகளால அறிவிக்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்க போராட்டத்துல கலந்து கொண்டிருப்பாங்க. கடலூர் அஞ்சலையம்மாள் தான் ஒத்துழையாமை இயக்க போராட்டத்துல கலந்து கொண்ட தென்னிந்தியாவை சேர்ந்த முதல் பெண்மணி. இது இவங்களோட ஒரு மாபெரும் சிறப்பு. செப்டம்பர் 1, 1927ஆம் ஆண்டு சென்னையில நீலன் சிலை அகற்றும் போராட்டம் ஒன்று நடந்திருக்கும். நீலன் சிலை போராட்டம் அல்லது நீல் சிலை போராட்டம். இந்த போராட்டத்துல தன்னுடைய கணவர் முருகப்பா மற்றும் தனது 9 வயது மகளான அம்மா கண்ணு ஆகியோரோட சேர்ந்து இந்த போராட்டத்துல கலந்து கொண்டிருப்பாங்க. இந்த போராட்டத்தின் விளைவாக ஆங்கிலேய அரசாங்கம் இவங்களை கைது செஞ்சு 1 ஆண்டு சிறையில அடைச்சிருப்பாங்க. டிசம்பர் 1927ஆம் ஆண்டு நீலன் சிலை அகற்றும் போராட்டத்துல கலந்து கொண்டு கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டவர்களை பார்க்கிறதுக்காக மகாத்மா காந்தியடிகள் வந்திருப்பாங்க. அப்போது அம்மா கண்ணு சிறையில் இருந்திருப்பாங்க. அதாவது கடலூர் அஞ்சலையம்மாளின் மகள் அம்மா கண்ணு சிறையில் இருக்கிறத பார்த்து ஆச்சரியம் அடைந்த மகாத்மா காந்தி அம்மா கண்ணுக்கு லீலாவதி அப்படின்னு பெயர் சூட்டி தன்னோட வார்தா ஆசிரமத்துக்கு அழைத்து சென்றிருப்பாங்க. ஜனவரி 10, 1931 உப்பு சத்தியாகிரகம் எனப்படுகின்ற உப்பு காய்ச்சும் போராட்டம் நடந்திருக்கும். இந்த போராட்டத்துல கலந்து கொண்ட கடலூர் அஞ்சலையம்மாளுக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும். சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அவர்கள் வேலூர் சிறையில அடைக்கப்பட்டிருப்பாங்க. அந்த சமயத்துல கடலூர் அஞ்சலையம்மாள் அவர்கள் கர்ப்பமாக இருந்திருப்பாங்க. தன்னோட மகப்பேறின் அடிப்படையில் மகப்பேறு காலத்துல கடலூர் அஞ்சலையம்மாளுக்கு ஆங்கிலேய அரசாங்கம் விடுப்பு கொடுத்திருக்கும். விடுப்பு கொடுத்ததன் அடிப்படையில குழந்தை பிறந்திருக்கும். குழந்தை பிறந்து 15 நாட்கள் கழித்து மீண்டும் கடலூர் அஞ்சலையம்மாள் கைது செய்யப்பட்டு தன்னோட மீதி சிறை தண்டனை காலமான 2 மாதத்தை ஜெயில கழிச்சிருப்பாங்க. பரோல்ல இருந்து வெளிவந்து குழந்தை பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு ஜெயில் வீரன் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்திருக்கும். அது பின்னாட்கள்ல ஜெய வீரன் அப்படின்னு பெயர் மாற்றம் அடைஞ்சிருக்கும். 1932 கடலூர் அஞ்சலையம்மாள் அவர்கள் மதுக்கடை போராட்டத்துல கலந்து கொண்டிருப்பாங்க. இந்த மதுக்கடை மறியல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா காந்தியடிகளோட மதுவிலக்கு கொள்கைகளுக்கு ஆதரவாக பொதுமக்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தியிருப்பாங்க. இந்த போராட்டத்தின் விளைவாக கடலூர் அஞ்சலையம்மாள் அவர்கள் கைது செய்யப்பட்டு 9 மாதம் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு பெல்லாரி சிறையில அடைக்கப்பட்டிருப்பாங்க. 1940ஆம் ஆண்டு தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்துல கலந்து கொண்ட கடலூர் அஞ்சலையம்மாளுக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு கண்ணனூர் சிறையில அடைக்கப்பட்டிருப்பாங்க. மேலும் 1933ஆம் ஆண்டு சட்ட மறுப்பு இயக்க போராட்டத்திலையும் கலந்து கொண்ட கடலூர் அஞ்சலையம்மாளுக்கு 3 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும். 1942 வெள்ளையிலே வெளியேறு போராட்டத்திலையும் கலந்து கொண்ட கடலூர் அஞ்சலையம்மாளுக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட தன்னோட வாழ்நாள்ல 4 ஆண்டுகள் 5 மாதங்கள் கடலூர் அஞ்சலையம்மாள் அவர்கள் சிறையில இருந்திருப்பாங்க. கடலூர், திருச்சி, வேலூர், பெல்லாரி, கண்ணனூர் இதெல்லாம் கடலூர் அஞ்சலையம்மாள் சிறையில இருந்த பகுதிகள். 1931ஆம் ஆண்டு நடைபெற்ற அனைத்து இந்திய மகளிர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக கடலூர் அஞ்சலையம்மாள் அவர்கள் தலைமை வகிச்சிருப்பாங்க. 1934 காந்தியடிகள் அவர்கள் கடலூருக்கு வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது அஞ்சலையம்மாள் அவர்களை சந்திக்கணும்னு நினைச்சு விரும்பியிருப்பாங்க. ஆனால் ஆங்கிலேய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா இவங்க 2 பேரையும் மகாத்மா காந்தியடிகள் அவர்களையும் கடலூர் அஞ்சலையம்மாள் அவர்களையும் சந்திக்கிறத தடை விதிச்சிருக்கும். இருந்த போதிலும் அஞ்சலையம்மாள் அவர்கள் ஒரு குதிரையில பர்தா வேடம் போட்டுக்கிட்டு காந்தியடிகளை போய் சந்திச்சிருப்பாங்க.
இவரோட துணிச்சலை பாராட்டின காந்தியடிகள் அவர்கள் கடலூர் அஞ்சலை அம்மாளுக்கு தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்திருப்பாங்க. 1747 இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு அதே மாதிரி சிறை சென்றவர்களுக்கு அரசாங்கத்தால ஓய்வூதியம் அளிக்கப்பட்டிருக்கும். அந்த ஓய்வூதியம் எனக்கு வேண்டான்னு சொல்லி கடலூர் அஞ்சலை அம்மாள் அவர்கள் மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க. 1937, 1946, 1952 என 3 முறை கடலூர் அஞ்சலை அம்மாள் அவர்கள் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகிச்சிருப்பாங்க. கடலூர் அஞ்சலை அம்மாள் அவர்கள் தான் தமிழகத்தின் முதல் பெண் சட்டசபை உறுப்பினர், முதல் பெண் எம்எல்ஏ. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தமிழகத்தின் முதல் பெண் சட்ட மேலவை உறுப்பினர். சட்டசபை உறுப்பினர் கடலூர் அஞ்சலை அம்மாள் அவர்கள், சட்ட மேலவை உறுப்பினர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். வீராணம் ஏரியிலிருந்து புவனகிரிக்கு பாசன நீரம் செல்லும் வாய்க்கால இருந்து ஒரு வாய்க்கால தீர்த்தாம்பாளையம் நோக்கி திருப்பி விட்டிருப்பாங்க. வீராணம் ஏரியில இருந்து புவனகிரி செல்லும் வாய்க்கால இருந்து ஒரு வாய்க்கால தீர்த்தாம்பாளையம் நோக்கி திறந்து விட்டிருப்பாங்க கடலூர் அஞ்சலை அம்மாள் அவர்கள். இதன் மூலமா தீர்த்தாம்பாளையம் மக்கள் தங்களோட வெகு நாட்களாக இருந்த குடிநீர் பிரச்சனை சால்வ் பண்ணியிருப்பாங்க. இதனால இந்த வாய்க்காலுக்கு அஞ்சலை அம்மாள் வாய்க்கால்னு ஒரு பேர் இருந்திருக்கும். கடலூர் அஞ்சலை அம்மாள் அவர்கள் 1961 பிப்ரவரி மாதம் 20 மறைந்திருப்பாங்க. கடலூர் அஞ்சலை அம்மாள் அவர்களுக்கு தமிழக அரசால திருவுருவ சிலை கடலூர் மாவட்டம் காந்தி பூங்கால நவம்பர் 2, 2023 தற்போதைய தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களால திறந்து வைக்கப்பட்டிருக்கும். தென்னாட்டின் ஜான்சி ராணி கடலூர் அஞ்சலை அம்மாள் அவர்கள். தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு கேட்டாங்கன்னா வேலு நாச்சியார். தேங்க்யூ.